அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 24/11/2025 சதுர்த்தி திதி இரவு 9:22 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 9:53 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். மந்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக. இன்றைய விசேஷம் வாஸ்துப்படி வாஸ்து நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாஸ்துப்படி வீடு கட்டத் தொடங்க, முத்து மற்றும் பவழம் அணிய, வாய்க்கால் வரப்பு அமைக்க, அணை கட்ட, கிணறு குளம் அமைக்க, அழகு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வகுப்பறையில் தவறு செய்தால் மதிப்பெண் கிடையாது, வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே கிடையாது. ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தாங்க சின்ன வயசில் அப்படி இப்படி இருந்தாச்சு. ஆனால் இப்போ நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, சமூகம் இருக்குது, நாம் ஒரு அந்தஸ்துலேயும் இருந்துன்னு இருக்கோம். 4 பேருக்கு தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்குறோம். அப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் தவறு எதுவும் நடக்காமல், தவறு எதுவும் பண்ணாமல் எப்பொழுதுமே நேர்மையாக இருந்துருவோங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. அதனால் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலை கொஞ்சம் வளர்ச்சி பண்ணுறது, புது முதலீடுகள் செய்கிறது, புது பங்குதாரர்களை சேர்க்கறது, அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அவங்களாலான உதவிகளையும் உங்களுக்கு செய்வாங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கீங்க, துணிச்சலோடு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 7 சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார இனந்தெரியாத ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எதுவுமே காலாகாலத்தில் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் காலந்தள்ளி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நாம் செய்கிற முயற்சியை செய்துக்கிட்டே இருப்போம். கடவுளாக பார்த்து என்னைக்கு தராரோ சீக்கிரம் தந்தார்னா, நல்ல பலன் சீக்கிரம் கொடுத்தாருன்னா சந்தோஷம்தான் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில், அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் கூடிக்கிட்டே போகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் கொஞ்சம் வேலை சுமையும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை, புத்திசாலிக்கு எப்பொழுதும் முட்டாள்தனமாக விளையாட வேண்டும் என்பது தெரியும். ஆமாங்க, அதுவும் ஒரு ராஜதந்திரம் தாங்க. எல்லா இடத்துலையுமே நாம் புத்திசாலித்தனமாக பேசிக்காமல்
சில இடங்களில் வந்து ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துட்டு எதிராளியோட வாயிலேருந்து என்ன வருது, எதிராளியோட அடிமனசில் என்ன இருக்குது அப்படின்னு ஆழம் பார்க்கும் வல்லமையில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே சரியில்லை, சந்திராஷ்டமம் தான் போயின்னு இருக்குது. இன்றைக்கி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்த பாருங்கள். மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு, வெற்றி உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஏதாவது பரிந்து பேச போய் நீங்கள் எதுலையாவது சிக்கிக்கக்கூடாது. அப்புறம் உங்களை யாராவது தவறாகவும் நினச்சிடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் தள்ளி போகுதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உண்மையாய் இரு, உயிராய் இருக்காதே. ஏனென்றால் யார் எப்படி எந்த நேரத்தில் மாறுவார்கள் என்று தெரியாத போலி உலகம் இது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முன்னெல்லாம் உயிருக்குயிராக சிலரை நேசிச்சிங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரியெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. அதனால தாங்க இப்போல்லாம் வந்து உண்மையாக இருந்தால் போதும், உயிராலாம் இருக்க வேண்டாம், யாருக்கும் அந்தளவுக்குலாம் நம்ம தியாகம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் உண்மையாக இருந்து உழைத்து கொடுக்கக்கூடிய உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுத்தடுப்பிலேயே வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசிநாதன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் நினச்சதெல்லாமே நிறைவேறும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை வியந்து பார்ப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடுவுலையும் இவர் நல்லா வேலை பார்க்குறாரு, இவர்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அதை திறமையாக செய்து முடிக்கிறாரு அப்படின்னு உங்களை வியந்து பாராட்டுவாங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியிலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பு வருங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலகி நிம்மதி வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் மிகவும் கவனமாக இரு. ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய முதல் எதிரிகளாக மாறுவார்கள். ஆமாங்க, நமக்கு நம்பிக்கைக்குரியவர் தானே, நாம் தானே அவரை டெவலப் பண்ணி விட்டோம். சும்மா வந்தவருக்கு எல்லாம் கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து, ஃபுட்டு கொடுத்து, தங்கிறதுக்கு இடம் கொடுத்து, கூடவே வச்சுக்கிட்டு தொழில் நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து உயிருக்குயிராக வச்சுருக்குறோமே அப்படின்னு யாரையும் நம்பிடாதீங்க. ஏன்னா இவங்க தான் எப்போ நீங்கள் கொஞ்சம் சாய்வீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தாங்க நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, உருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் பெரிதாக நம்பாமல் தனக்குத்தானே உதவி, தன் கையே தனக்கு உதவின்னு கொஞ்சம் நீங்கள் நிதானித்து இருந்துட்டால் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாங்க. எங்கும் எப்பொழுதும் உறுதியான மனதுடன் தன்னைத்தானே நம்பிக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். 5வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டில் பழுதானதெல்லாம் மாற்றுவீங்க, புதுசு வாங்குவீங்க, எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாமே வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புது மொபைல் ஃபோன் சிலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களெல்லாம் தேடி வருவாங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேரில் மோதி வெல்ல முடியாதவர்களே அவதூறுகளை பரப்புவார்கள். தகுதியற்றவர்களின் தரம் கட்ட வேலைதான் அந்த அவதூறுகளை பரப்புவதாகும். ஆமாங்க, நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டீங்கங்க. எப்பொழுதுமே நேர்மையாக நடந்துப்பீங்க. எதிரியாக இருந்தால் கூட அந்த எதிரிகிட்ட கூட நேர்மையாக பேசக்கூடியவங்க, நேர்மையாக மோதக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவரோட யோகாதிபதி செவ்வாயும் நிற்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியும். சிலர் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி முன்னாடி பேசாமல் இருந்து வந்தவங்க இப்போ வலியை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கஷ்டங்களை கொடுத்துன்னு இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுங்க. அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆற அமர யோசித்து அதுக்கு பிறகு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வியாபாரத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்துட்டு அப்புறமா அந்த ஃபீட்பேக்கை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வேலை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேலையாட்களால் தொந்தரவு வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நேரங்காலம் பார்க்காம நீங்கள் உழைச்சின்னு இருக்கீங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக முன்னேற்றம் வரலையே
அப்படிங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடலில் கூட மூழ்கிவிடு, காப்பாற்றுவதற்கு 4 பேர் வருவார்கள். ஆனால் கடனில் மூழ்கி விடாதே, காப்பாற்றுவதற்கு ஒருவரும் வரமாட்டார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கூழோ கஞ்சியோ எதுவாக இருந்தாலும் கடன் இல்லாமல் கால் வயிறாக இருந்தாலும் நிம்மதியாக குடித்தோம்னா தாங்க நமக்கு தூக்கம் வரும். அதை விட்டுட்டு கடனெல்லாம் வாங்கி பிரியாணியாக சாப்பிட்டாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லையேங்க. அதனால தாங்க நமக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சு நாம் வாழ கற்றுப்போம். வசதி வாய்ப்புகள்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் எப்பயுமே ஆதங்கப்பட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பலம் எது, தன்னுடைய வருமானம் எது, அதற்கு தகுந்த செலவுகள் எதுங்கிறத திட்டமிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு முயல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல தனதானிய சம்பத்து தரக்கூடிய இடத்துல சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காருங்க. உங்கள் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக நம்ம கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதே நேரத்தில் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால அது ஹோப் கொடுத்து கெடுக்க பார்க்கும். அதனால் எதுலேயும் போய் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பையில் 10 காசு இல்லைன்னாலும் 10 லட்ச ரூபா பொருளை விலை பேசுகிற அளவுக்கு ஒரு பக்கம் தைரியம் இருக்கும். எப்படியாவது புரட்டி நம்ம கடனை அடைச்சிடலாம், இஎம்ஐயை கட்டிடலாம் அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ராகு வலுத்து இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை பார்க்குற சிலர்னால் உங்களுக்கு உதவிகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே குரு பகவான் சாதகமாக இருக்கார், லாபத்தில் இருக்கார். அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும், வேலை சுமை எல்லாமே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிடித்ததை வைத்து கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள். ஆமாங்க, சிலர்லாம் இது இருந்தால் தான் என்னால் முடியும், அவங்க வந்தால் தான் என்னால் முடியும், இப்படிலாம் யாரையாவது ஒருத்தவங்களை எதையாவது ஒருத்தவங்களை பிடிச்சு வச்சுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. இவங்க இல்லைன்னாலும் என்னால் சமாளிக்க முடியும், அது இல்லைன்னாலும் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன இருக்கோ அதை என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இதுதான் அதுதான் என்று பிடிவாதமாக இல்லாமல் எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் என்று எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மாபெரும் சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்க்குறதெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. யார் எப்படி என்னான்னு ஆழந்தெரியாமல் பணம் கொடுத்துட்டு உதவி செய்துட்டு வாக்கு கொடுத்துட்டு நடுவிலெல்லாம் ஏமாந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாகிட்டீங்க. யார்கிட்டையுமே நம்ம கவனமாக இருப்போம், யாராக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வந்துடுச்சிங்க. தற்காலிகமாக குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கடந்த காலத்தில் உதவி பெற்றவங்க தான் இப்போ உங்களை விரட்டிக்கிட்டு இருப்பாங்க.
அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். அதிகாரிகள் உங்ககிட்ட கேட்டுட்டு சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பாங்க. சின்னதாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசி வியாபாரத்தில் லாபம் இன்றைக்கி நீங்கள் சம்பாதிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பாம்பானது தன்னுடைய தோலை எத்தனை முறை உரித்தாலும் அது எப்போதும் பாம்புதான், அதில் மாற்றம் இல்லை. அதுபோல உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மாறாது, மனமும் குணமும் மாறாது, பிறக்கும்போது இருந்த குணம் மாறாது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு யார் யாரை எப்படி நடாத்த வேண்டும், யார் யாரிடம் எதை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும்ங்கிறத தெள்ளத் தெளிவாக கணித்து தீர்க்கதரிசியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கராராகவும் சில நேரம் பேசுவீங்க. காரணம், நெருப்பு கிரகங்கள் 2 பேரும் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சில நேரங்களில் கராராக பேசி சில வேலைகளை நீங்கள் முடிப்பீங்க. பாக்யாதிபதி சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கினதை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. கிச்சனை சமையலறையை புதுப்பிக்கிறது, பெட்ரூமை புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி பொசிஷனும் இன்றைக்கி உண்டுங்க. அதே மாதிரி நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. சிலர் மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் லாபம் உண்டு. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இப்போல்லாம் உத்தியோகத்தில் நீங்கள் மடமடன்னு எல்லா வேலையிலையும் முடிச்சிடுறீங்க. எவ்வளோ வேலைகள் கொடுத்தாலும் கூட அதெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிடுறீங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசி மேலே விடுறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அழகு ஆரோக்கியம் பெருகுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை கோவிலுக்கும் நீங்கள் ஒரு தடவை போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். பொருந்திர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனைத் தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறாகும். ஆமாங்க, அதனால தாங்க உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையிலேயே நம்ம கூட தொடர்றவங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து அதில் ஏமாற்றத்தை தாங்க சந்திச்சிங்க. அதனால தாங்க மனிதர்களிடத்திலே நாம் பேசுவதை விட நாம் மகேசனிடத்திலே பேசிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நீங்கள் ஜீவசமாதியில் செல்வது, இறைவனை வேண்டுவது,
கோவில்களுக்கு செல்வதென்னு எங்கும் எப்போதும் ஆன்மீகத்திலே அடுத்தடுத்து அதீதமான நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, அவசரப்பட்டீங்க, எந்த வேலையும் முடியலையேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க. இன்றைக்கி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வேலையும் நல்ல விதத்தில் முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு வெற்றி எல்லாமே உண்டுங்க. ஆனாலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்கும். அவசரப்படாதீங்க, மற்றவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. மற்றவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு பெருகுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முன்னாடி கண்ணும் காணாமல் போனவங்கள்லாம் இப்போ வலியை வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உடைக்கப்படுவது உருவாக்குவதற்கே அப்படிங்கிற பழமொழியை புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை முறை உடைந்தாலும் அந்த உடைச்சல் எல்லாமே மன உளைச்சலை ஏற்படுத்தாமல் உடைப்பது எல்லாமே உருவாக்குவதற்கு தான் புதிய அவதாரம் எடுப்பதற்காகத்தான், புது அத்தியாயம் தொடங்குவதற்காகத்தான்ங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எப்போதும் எதிர்கால சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், பிரபல யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. பழைய கடன் எவ்வளவு இருக்குது, அடுத்ததாக இன்னும் எவ்வளோ கடன் வாங்க போகிறோம், இதெல்லாம் நினைக்கும் போதே கொஞ்சம் லேசாக தலை சுற்றுது. இவ்வளோ நாளாக எப்படியோ சாமர்த்தியமாக அப்படி இப்படி உருட்டி புரட்டி சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இனிமேல் நம்மால் அதெல்லாம் முடியுமான்னு சில நேரங்களில் கேள்விக்குறி எழுப்புவீங்க. நிச்சயமாக உங்களால் எல்லாமே முடியும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைக்கி செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணம் வர்றது தான் தெரியுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் உண்டு. எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்தியோகத்தில் சில புது ஆலோசனைகளை உயரதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுப்பீங்க. அந்தளவுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, யாரிடமும் கோபப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை கோபப்படுத்தி அதன் மூலமாக உங்களை ஏளனப்படுத்துவதற்காக உங்களை சுற்றி துரோகிகள் எப்போதும் காத்திருக்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் படுற கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கோபக்காரரு, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவீங்க, உங்கள்கிட்ட பொறுமை இல்லை அப்படின்னு எதிரிகள் உங்களை பற்றி ஏளனமாக எல்லோரிடமும் சொல்லி வைப்பார்கள். இதையெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தாங்க கோபப்பட வேண்டிய இடத்துல கூட நீங்கள் இப்போ கோபப்படுறதே கிடையாது. எது